நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா சொரக்காய் ஊறுகாய். அதுக்கு 2 மீடியம் சைஸ் சொரக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பீஸில் நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலாவை வறுக்கணும். அதை வறுத்துக்கலாம் நம்ம. இப்போ ஸ்டோவ் பற்ற வச்சுட்டு தவா வச்சிருக்கிறேன். இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் இது வறுத்துட்ட பிறகு கடுகு போட்டுக்கணும். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கடுகு, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சுன்னு இருக்குது. இந்த டைம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா சில்லுன்னு ஆயிருந்தோன்னா நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. இதை பவுடர் பண்ணிட்டு எடுத்துன்னு வரேன் நான். இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இந்த சொரக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி உரிச்சு வச்ச பூண்டு போட்டுக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சாத்தூள். இப்போ அரைச்சி வச்ச பவுடர் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 50 ml நம்ம ஒயிட் வினிகர் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிச்சிக்கலாம். நம்ம ஸ்டோவ் பற்ற வச்சுட்டு தவா வச்சிருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 4 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. இப்போ இது தாளிச்சு இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சொரக்காய் ஊறுகாய் ரெடி.